இல்லங்களில் கரப்பாம்பூச்சி பல்லி ஊர்வன எல்லாம் இருக்கும். அப்போ வீட்டில் பல்லி வந்துட்டு இருக்கிறது நல்லதா கெட்டதா அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே பல்லியை பார்த்தா பயந்து ஓடுறவங்க கொஞ்சம், கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயந்து பயந்து ஓடுறவங்க கொஞ்சம். பல்லி வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் போட்டால் அதை நம்ம ஆட்கள் வந்துட்டு நம்ம ஒரு ஆன்மீக பரமாக பார்த்தீங்கன்னா, ஆன்மீக விஷயமாக பார்த்தா பல்லி சத்தம் போட்டு நம்ம ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நொடியில் பல்லி சத்தம் போட்டால் அதை நம்ம ஒரு நல்ல சகுனம் மாதிரியும் அப்படி நினைப்போம். இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு இறங்கி வீட்டிலேருந்து கால் வைக்கும்போது ஒரு சவுண்டு போட்டாச்சுன்னா இந்த விஷயம் நல்ல விஷயந்தான். அதில் ஒரு ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போதும் அப்படி தான். ஒரு விஷயம் நம்ம இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கும், இல்லைன்னா வேற ஒரு விஷயம் நினைக்கும். அந்த செகண்டில் அதை அடிச்சுன்னா ஐயோ பல்லி அடிக்குது பார்த்தீங்களான்னு நம்ம பேசுவோம். இப்படி ஆன்மீக விஷயத்தில் பார்த்திங்கன்னா பல்லி மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வகிக்குது. அப்போது அப்படிப்பட்ட பல்லி நம்ம வீட்டில் இருந்தால் நல்லதா, இல்லாமல் இருந்தால் நல்லதா, இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாஸ்துபடி பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் விழுந்துன்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலை விளைவிக்கும். அதனாலேயே துரத்தி விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி மூடி வைத்தாலும் அது விழதான் செய்யும். அது ஏன் விழுது, அதிகமாக ஏன் விழுதுன்னு இன்னொரு வீடியோவில் நம்ம அதை முழுசாக பார்ப்போம். இப்போ பல்லி வீட்டில் இருக்கிறது நல்லது தான். அதை பற்றி உள்ள தகவல்களை நம்ம பகிர்வோம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்ம வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது நம்ம வீட்டு படுக்க அறையிலேயோ பல்லி தென்பட்டால் நல்லது தான், அபசகுனம் கிடையாது. ஆனால் நான் முதல்ல சொன்னது மாதிரி கிச்சனில் மட்டும் நம்ம தென்பட்டால் பயந்துடுவோம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இடிக்குது. மற்றபடி நம்ம வீட்டில் அது மனிதர்களுக்கு தொந்தரவு தராது. எந்த பள்ளியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ இடங்களில் பார்த்துருப்பீங்க. மற்றுள்ள ஊர்வன இந்த அட்டைப்பூச்சி ஆகட்டும், இல்லைன்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் மேலெல்லாம் ஏறும். ஆனால் இது செவரில் தான் ஊந்துட்டு இருக்குமே தவிர்த்து மனிதனை கடிக்கவோ எடுக்கவோ அப்படி ஒன்றும் செய்யாது. பள்ளிகளை பற்றி சொல்லணும்னா இதை பற்றி மிகப்பெரிய ஒரு வாஸ்து சாஸ்திரமே இருக்குது. நம்ம கையில் விழுந்த பலன்கள், நகத்தில், கண்ணில், தலையில். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரே நேரத்தில் 3 பள்ளிகளை நம்ம பார்த்துட்டோம். 3 சேர்ந்துருக்கிறத பார்த்துட்டோம். 3 ஒன்று ஒன்றா 3 பார்த்தோன்னா மிகவும் மங்களகரமான நாளாண்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போதும், இல்லை ஒரு விஷயத்துக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வாசலில் கால் வைக்கும்போது நேரம் முன்ன பள்ளி இருந்தால் மிகவும் நல்லதுன்னு வாஸ்து சாஸ்திரங்கள் சொல்லுது. காகம் கரையும் போது சாப்பாடு கொடுக்கறது எப்படியோ அதே மாதிரி பள்ளியில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்குன்னா, நம்ம முன்னோர்கள், நம்ம தாய் தந்தையர் நம்ம வீட்டுக்குள்ளே பிரிந்த யாராக வேண்டாலும் இருக்கலாம். நம்ம ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி இந்த அவங்கள பற்றி சொன்னாலுமே, இல்லை முக்கியமான விஷயங்கள் பேசும்போதும் ஒரு ஓசை எழுப்பும் பார்த்தீங்களா? அந்த ஓசை கேட்ட உடனே பார்த்தீங்களா நம்ம சொல்லிய விஷயம் இதுக்கு நடந்திருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதனால் பள்ளி நம்ம முன்னோர்களில் ஒரு பிரிவாகவும் கருதப்படுவதனால அது வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லது என்று கருதப்படுகிறது. எல்லா ஆலயங்களிலும் தலை விருட்சம் ஒன்று இருக்கும். அது எந்த மரம், வன்னி மரம், ஆலமரம், எந்த மரமாக இருக்கலாம். அந்த தலை விருட்சத்துக்குள்ள அந்த கோவிலை சுற்றி வரும்போது, அந்த ஆலயத்துக்குள் இருக்கும் ஏதாவது ஒரு மரங்களில் பள்ளி தென்பட்டால் விருட்ச தேவர் என்போம். தேவர்கள் இருப்பதற்கு சமம். பள்ளி இருந்தால் தேவர்கள் இருப்பதற்கு சமம். தெரிஞ்சவங்க இந்த மரத்தை சுற்றி பார்த்துட்டே வராங்க. ஏதாவது பள்ளி மரத்தில் தென்படுதான்னு பார்ப்பாங்க. இன்னும் நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது பார்த்து பாருங்கள். அப்படி பார்த்தால் மிகப்பெரிய ஒரு வரம் கிடைத்ததுக்கு சமம் உங்களுக்கு. ஏன்னா அந்த தேவர்களை சந்தித்தது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இனி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆலயத்துக்குள்ளே செல்லும்போது அந்த விருட்சம், ஏதாவது ஒரு விஷயம் இருந்துன்னா அந்த விருட்சம் ஆலயத்துக்கு உள்ளே நிற்கணும், வெளியே இல்லை. அந்த காம்பவுண்டு செவருக்குள்ளே நிற்கக்கூடிய மரங்களில் பள்ளியை பார்த்தா தேவர்களை சந்தித்ததற்கு சமம் என்று நமது புராணங்களும் கூறுகின்றன. அதைத்தான் நமது இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அப்போ நம்ம இந்த விஷயத்தோட முடிவுரைக்கு வந்திருக்கோம்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிச்சனில் பொருட்களை பாதுகாப்பாக வைக்கணும். மற்றுள்ள இடங்களில் பள்ளியை கண்டால் அதை கொல்லவோ ஒன்றுமே செய்யக்கூடாது. நம்ம ஆன்மீக புராணத்தின்படி மனிதனை எந்த தொந்தரவும் செய்யாத ஒரு பொருள் தான் இந்த ஊர்வன வகையை சேர்ந்த பள்ளி. அதனால் நம்ம எதுவுமே அதை துன்புறுத்தக்கூடாது.
முடிந்த அளவு துன்புறுத்தாமல் இருப்போம், சுபிட்சமாய் வாழ்வோம், லட்சுமி தேவியின் அருளை பெறுவோம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நம சிவாய்.